friends, welcome to sharmisamayal. கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் ஷர்மிளா. இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு டாபிக் தாங்க. லாக்டவுன் டேஸில் நம்ம என்ன மாதிரி சமையல் பண்ணலாம், முக்கியமாக வெங்காயம் தக்காளி மட்டும் இருந்தால் போதுங்க, நிறைய ரெசிபீஸ் பண்ணலாம், ரொம்ப ஈஸியாகவும் பண்ணிடலாம். இதில் பார்த்தீங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட்டு, லஞ்சு, டின்னருன்ட்டு எல்லாமே உங்களுக்கு கவர் ஆகிடும். நிறைய ரெசிபீஸ் உங்கள்கூட ஷேர் பண்ண போகிறேன். அது என்னென்னுட்டு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. இதில் பார்த்தீங்கன்னா சில ரெசிபீஸ் நான் சேனலில் போட்டிருக்கேன், இல்லாத நீங்கள் சர்ச் பண்ணிக்கோங்க. 1-2 தான் நான் ஆட் பண்ணியிருப்பேன், மற்றதில் நீங்கள் நார்மல் சேனல்ஸில் உங்களுக்கு கிடைக்கும். ரெசிபீஸ் மட்டும் உங்களுக்கு நான் ஐடியாஸ் கொடுத்துறேன், ஸோ உங்களுக்கு தேடுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லஞ்ச் வெரைட்டிஸ் ஷேர் பண்ணுறேன். லஞ்சில் பார்த்தீங்கன்னா குழம்பு வகைகள் முதல்ல பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பருப்பு உருண்டை குழம்பு பண்ணலாம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா பருப்பு உருண்டையிலே பார்த்தீங்கன்னா மோர் குழம்பு மாதிரி பண்ணலாம். அடுத்தது தேர்டு பார்த்தீங்கன்னா கொண்டக்கடலை இருக்குது பாருங்கள், அதை வச்சு குழம்பு பண்ணலாம். அப்புறம் வேர்க்கடலை வச்சு குழம்பு பண்ணலாம். வெந்தய குழம்பு, பூண்டு குழம்பு, சின்ன வெங்காய குழம்பு, அந்த மாதிரி குழம்புல ரொம்ப டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் பண்ணலாம். நேற்று நான் மிளகு குழம்பு பண்ணியிருந்தேன் பாருங்கள், அதை கூட செய்யலாம். உங்களுக்கு ஜஸ்ட்டு வெங்காயம் பூண்டு மட்டும் இருந்தால் போதும். அப்புறமா வத்த குழம்பு ரொம்ப சூப்பராக இருக்குங்க. வத்த குழம்புல நீங்கள் மணத்தக்காளி, சுண்டைக்காயில் வத்தல் மாதிரி உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதை வாங்கி நீங்கள் ஸ்டாக் பண்ணிவிட்டு அது ஒரு குழம்பா நீங்கள் ஒரு நாளைக்கு பண்ணலாம். அப்புறம் சாம்பார் நார்மலாக கில்லி சாம்பார் பண்ணலாம். பேசிக்காக நீங்கள் காய்கறி போடாமல் நார்மல் சாம்பார் பண்ணலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். அப்புறம் நீங்கள் அதில் கொஞ்சமாக கொண்டக்கடலை போடலாம், காராமணி போடலாம், பட்டாணி போடலாம். சாம்பார் பார்த்திங்கன்னா பேசிக்காக நீங்கள் இட்லி, தோசைக்கு, சாப்பாடுக்கு எல்லாத்துக்குமே பிளெயின் சாம்பார் ரொம்ப உதவும். அப்புறம் பார்த்தீங்கன்னா ரசம் வெரைட்டி. ரசத்துக்கு பேசிக்காக என்னங்க தேவை, புளி, அப்புறமா தக்காளி. ஸோ தக்காளி ரசம் பண்ணலாம், புளி ரசம் பண்ணலாம். உங்கள்கிட்ட லெமன் இருந்தால் லெமன் ரசம் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் ஜீரக ரசம் இருக்குது, பூண்டு மட்டும் போட்டு பூண்டு ரசம் இருக்குது, வெத்தலை இருக்குது பாருங்கள், வெத்தலை வச்சு கூட ரசம் பண்ணுவாங்க. இஞ்சி ரசம் இருக்குது, அதுவும் நீங்கள் ட்ரை பண்ணலாம். நெக்ஸ்ட் கிரேவிஸ் ஐட்டம்லேயே பார்த்தீங்கன்னா தால் ஃப்ரை, சென்னா மசாலா, காராமணி மசாலா, பச்சைப்பயிறு மசாலா அப்படின்னு நம்ம ட்ரை பண்ணலாம். சென்னா மசாலா இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் உங்களுக்கு ரொம்ப தெரிஞ்ச ஐட்டம்ஸ் தான், ரொம்ப நல்லாயிருக்கும். இது நீங்கள் மோஸ்ட்டாக டின்னருக்கு, சப்பாத்திக்கு, பூரிக்கு அந்த மாதிரி ஐட்டம்ஸ்க்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். அப்புறம் பிளெயின் வெஜ் சால்னான்னு இருக்குங்க, செம்மையாக இருக்கும். சிக்கன் சால்னா மாதிரி டேஸ்ட் இருக்கும். அது நீங்கள் சப்பாத்திக்கு, பரோட்டாக்கு, பூரிக்கு, இட்லி தோசைக்கு கூட சூப்பராக இருக்கும். அடுத்த ஐட்டம் பார்த்தீங்கன்னா கடி பக்கோடான்னு சொல்லுவாங்க. இது பார்த்தீங்கன்னா கடலை மாவு இருக்குல்ல, அதில் நீங்கள் ஒரு குட்டி குட்டியாக போண்டாஸ் போட்டுட்டு அதுலேயே மாவு கரைச்சி சூப்பராக செய்வாங்க. அதெல்லாம் நார்த் சைட் பண்ணுவாங்க, பஞ்சாப் ஸ்டைலில், ரொம்ப நல்லாயிருக்கும். அதுவும் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வெரைட்டி ரைஸில் வருவோம். வெரைட்டி ரைஸில் பார்த்தீங்கன்னா நீங்கள் காயே போடாமல் ஜீரா ரைஸ் பண்ணலாம், புளியோதரை பண்ணலாம், லெமன் ரைஸ் பண்ணலாம், தேங்காய் துருவி போட்டு தேங்காய் சாதம் பண்ணலாம், இல்லை அதோட பால் எடுத்து கூட நீங்கள் ரைஸ் மாதிரி பண்ணலாம். தேங்காய் லெமன்லாம் இருந்தால் மட்டும் பண்ணுங்கள், இல்லைனாலும் ஜஸ்ட் நீங்கள் வெங்காய தக்காளி வச்சு இந்த மாதிரி ஐட்டம்ஸ் நிறைய நீங்கள் பண்ணலாம். புளி சாதம் பண்ணலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா வேர்க்கடலை சாதம் இருக்குது, அது பண்ணலாம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்த ஐட்டம் பார்த்தீங்கன்னா எல் சாதம் பண்ணலாம், கற்கண்டு சாதம் பண்ணலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா தக்காளி சாதம் ரொம்ப நல்லாயிருக்கும், நீங்கள் அந்த மாதிரி கூட ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் இந்த சோயா சங்க்ஸ் வச்சு நிறைய ரெசிபி பண்ணலாங்க, கிரேவி பண்ணலாம், அதை வச்சு ஸ்நாக்ஸ் பண்ணலாம், அப்புறம் புலாவில் போடலாம், அந்த மாதிரி நிறைய ரெசிபிஸ் பண்ணலாம். சோயா சங்க்ஸ் கூட நீங்கள் வாங்கி ஸ்டோர் பண்ணிக்கோங்க, மீல் மேக்கர் சொல்லுவாங்க பாருங்கள். நெக்ஸ்ட்டு நம்ம ரைஸ் வெரைட்டிஸ், கிரேவி எல்லாம் முடிச்சிட்டோம். இப்போ பிரேக்ஃபாஸ்ட்டு, டின்னர், ஸ்நாக்ஸு அதை பற்றி வரேன். ஃபஸ்ட்டு பிரேக்ஃபாஸ்ட், டின்னர் பார்த்தீங்கன்னா அடை பண்ணலாம். எல்லா விதமான பருப்பு போட்டு அடை பண்ணிங்களா அவ்வளோ ஹெல்த்தியாக இருக்கும். அதுக்கு நீங்கள் வெல்லம் தொட்டு இல்லை வெண்ணெய் தொட்டு கூட சாப்பிட்லாம். தோசையில் பார்த்தீங்கன்னா நீங்கள் பொடி தோசை போட்டு பண்ணலாம், ஆனியன் போட்டு பண்ணலாம், ஊத்தாப்பம் மாதிரி ஊட்டலாம், இல்லை குட்டி குட்டியாக குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி சின்ன சின்ன ஷேப்ஸ்லையோ ஏபிசிடி அந்த மாதிரிலாம் வரைஞ்சி கொடுக்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா தோசையில் உங்களுக்கு ரொம்ப ஈஸியானது பார்த்தீங்கன்னா கீ ரோஸ்ட்டு. உங்களுக்கு உருளைக்கிழங்கு கிடச்சிதுன்னா நீங்கள் உருளைக்கிழங்கு ஸ்டஃபிங் பண்ணி மசாலா தோசை பண்ணலாம், இல்லைனா பிளெயின் தோசை கூட பண்ணலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா இட்லியில் நிறைய வெரைட்டிஸ் நம்ம பண்ண முடியாதுங்க. பேசிக்காக இட்லினா நம்ம நார்மலாக அரிசி மாவில் பண்ணுவோம், பட் இப்போ ராகியில் கூட இட்லி பண்ணுறாங்க, நீங்கள் அதை கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். அப்புறம் ரவா இட்லி எல்லாருக்குமே தெரிஞ்சது. அதுக்கப்புறமா காஞ்சிபுரம் இட்லின்னு இருக்குங்க, சூப்பராக இருக்கும். டம்ளர் மாதிரி சைஸில் ஊற்றி தாளித்து கொட்டுவாங்க, கடுகு இதெல்லாம் போட்டு, ரொம்ப நல்லாயிருக்கும். இட்லியில் இன்னொரு வெரைட்டி கூட பண்ணுவாங்க. ஃபஸ்ட்டு இட்லி பாத்திரத்தில் நீங்கள் கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டு அதில் ஒரு லேயர் மாவு ஊற்றிடுங்க. அப்புறமா அந்த உருளைக்கிழங்கு ஸ்டஃபிங்கை உள்ளே வச்சுருங்க. அதுக்கு மேலே இன்னும் கொஞ்சம் மாவு ஊற்றி நீங்கள் க்ளோஸ் பண்ணிடலாம். உங்களுக்கு உருளைக்கிழங்கு ஸ்டஃபிங் கிடச்சா நீங்கள் பண்ணலாம், அப்படியே பிளெயின் இட்லி நம்ம யூஸ்வலாக செஞ்சுக்கலாம். அப்புறம் மினி இட்லி பண்ணலாம், பொடி இட்லி பண்ணலாம். குட்டி குட்டியாக குழந்தைங்களுக்கு ஊற்றி கொடுக்கும்போது என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. பொடி இட்லியே பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே உங்களுக்கு கருவேப்பிலை பொடி பண்ணியிருக்கேன், ஸோ அதை நம்ம மிக்ஸ் பண்ணி சாப்பிடலாம், ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தோசை வெரைட்டியில் இன்னும் சில விஷயங்கள் இருக்குது. செட் தோசை,
மாவு மீதி ஆயிடுச்சுன்னா கவலைப்படாதீங்க. அதில் கொஞ்சமாக மஞ்சள், மிளகு, சீரகம்லாம் தாளித்து போட்டு நல்லா கலந்து ஊற்றினா சூப்பராக இருக்கும், செட் தோசை மாதிரி. அப்புறம் பார்த்தீங்கன்னா அவல் தோசை பண்ணலாம். அவலை ஊற வச்சு அவல் தோசை பண்ணலாம். அப்புறம் யூஸ்வலாக நீங்கள் ரவா தோசை பண்ணலாம். இதெல்லாம் வந்து பேசிக்கான விஷயம் தான். நீங்கள் தோசை மேலே பிளெயின் தோசையில் ஊற்றிட்டு வெங்காயம் போடலாம், தக்காளி போடலாம், அந்த மாதிரி குட்டி குட்டியாக பச்சை மிளகாய் நறுக்கி பொடியெலாம் போட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணி கொடுக்கலாம். அப்புறம் தோசை வெரைட்டியில் இன்னொரு விஷயம்லாம் இருக்குங்க. நீர் தோசை இருக்கும். ஜஸ்ட் நீங்கள் அரிசி மாவுலேயே இது பண்ணுறது தான். அப்புறம் வந்து ஆப்பம் பண்ணலாம். ஆப்பம் தேங்காய் பால் சூப்பராக இருக்கும். ஆப்பம் கொண்டக்கடலை கறியோடு பண்ணலாம். ஆப்பம் ரொம்ப நல்லாயிருக்கும். ஆப்பம்ல மில்லட்ஸ் வெரைட்டியில் கூட நிறைய நான் பண்ணியிருக்கேன். நீங்கள் அந்த மாதிரி கூட ட்ரை பண்ணலாம். அப்புறம் தோசையிலேயே நீங்கள் இட்லி தோசையிலேயே மில்லட்ஸ் இருக்குது பாருங்கள். ராகி, கம்பு, திணை, அதில் நீங்கள் மாவை ஊற வச்சு நீங்கள் மிக்சியில் அரைச்சி நீங்கள் நார்மலாக யூஸ் பண்ணிக்கலாம். பெருசாக நீங்கள் கிரைண்டரில் போட்டு அரைக்கவே தேவையில்லை. நார்மலாக மிக்சியில் நாளைக்கு செய்ய போகிறோம்னா இன்றைக்கி நீங்கள் ஊற வச்சு அரைச்சிக்கலாம். ரொம்ப ஈஸியாக சூப்பராக இருக்கும். டேஸ்ட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்போ உப்மா வெரைட்டிஸ் வருவோங்க. உப்மானாலே ரவை, கோதுமை ரவை, அவல், போஹா இந்த மாதிரி நம்ம செய்யலாம். லெமன் பிழிஞ்சிக்கலாம். அதில் ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும். ரவை உப்புமா, அவல் உப்புமா, அரிசி உப்புமா, கோதுமை ரவை உப்புமா, சேமியா உப்புமா, அது மாதிரி ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் அதில் கொஞ்சம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணலாம். சேமியா உப்புமாவில் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க பாசி பருப்பு இருக்குது பாருங்கள், அதை வேக வச்சு அதுக்குள்ளே போட்டு பண்ணாங்க. சூப்பராக இருந்ததுங்க. நீங்கள் அந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். யூஸ்வலாக பண்ணாமல் அந்த மாதிரி பண்ணலாம். அப்புறம் சேமியா வெரைட்டிஸ்லேயும் நிறைய பிராண்டில் மில்லட்ஸ் டைப்பில் வருது. அதை நீங்கள் நார்மலாக தண்ணியில் ஊற வச்சுட்டு நீங்கள் ஆவியில் அவிச்சு அதில் நல்லா தாளித்து கொட்டிக்கலாம். காரமாக பண்ணலாம். இல்லைனா ஸ்வீட்டாக பண்ணணுன்னா தேங்காய், சர்க்கரை போட்டு அந்த மாதிரியும் பண்ணலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். ராகி, கம்பு அந்த மாதிரி நிறைய பிராண்ட்ஸில் வருது. நீங்கள் அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் நார்த் சைடில் இன்னொரு வெரைட்டி பண்ணுவாங்க, தோக்லான்ட்டு. சூப்பராக இருக்குங்க. அதுவும் டிஃப்ரெண்ட் ரெசிபியாக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக அதுவும் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் யூஸ்வலாக வடையிலேயே நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. பேசிக்காக வடை பார்த்தீங்கன்னா உளுந்து வடை, கடலைப்பருப்பு வடை, அப்புறம் ஜவ்வரிசி உப்பா நான் சொன்னேன் பாருங்கள், அதே மாதிரி ஜவ்வரிசி வடை கூட பண்ணுவாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் அதுவும் ட்ரை பண்ணலாம். நெக்ஸ்ட்டு வெண்பொங்கலுங்க. பொங்கல் இல்லாமல் நம்மளுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டே நகராது. வெண்பொங்கல் செம்மையாக இருக்கும். வெண்பொங்கல் நீங்கள் பண்ணிவிட்டு அதில் நீங்கள் தேங்காய் சட்னியோ இல்லை சாம்பார், பிளெயின் சாம்பார் பண்ணி சாப்பிடுங்க. சூப்பராக இருக்கும். இந்த வெண்பொங்கலை நீங்கள் பச்சரிசியில் மட்டும் பண்ணாமல் மில்லட்ஸில் பண்ணலாம். திணை, வரகு, சாமை அந்த மாதிரி அரிசியில் நீங்கள் வாங்கி பண்ணலாம். அதே மில்லட்ஸில் ஒன்று வெரைட்டியும் இருக்குங்க. நீங்கள் கிச்சடி மாதிரி பண்ணுறோம் பாருங்கள், அந்த ரவை உப்புமான்றோம் பாருங்கள், அதை நீங்கள் மில்லட்ஸில் ஆட் பண்ணி கூட பண்ணலாம். நல்ல டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு கோதுமை வெரைட்டியில் பார்த்தீங்கன்னா பூரி, சப்பாத்தி, பராத்தா, பரோட்டா அந்த மாதிரிலாம் பண்ணலாம். பராத்தா பண்ணுறீங்கன்னா உள்ள ஸ்டஃபிங் உங்களுக்கு வைக்க முடிஞ்சால் நீங்கள் ஆலு பராத்தா அந்த மாதிரிலாம் பண்ணலாம். அப்படி காய்கறி இல்லைனாலும் பரவாயில்ல, கவலைப்படாதீங்க. சும்மா மசாலா ஐட்டம்ஸ் மாதிரி இந்த ஜீரகம், அப்புறமா இந்த சோம்பு, வெந்தயக்கீரை ட்ரை ஆனது அதெல்லாம் நீங்கள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி பாருங்களேன், சூப்பராக இருக்கும். அப்புறமா ரொட்டியில் பார்த்தீங்கன்னா ராகி ரொட்டி பண்ணுவாங்க. அப்புறம் அக்கி ரொட்டின்னு சொல்லுவாங்க. அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும். ராகி ரொட்டி வந்து ராகி மாவு உங்களுக்கு இருந்தால் போதால ராகியில் நீங்கள் தோசை ஊற்றலாம். உங்களுக்கு ரொட்டி மாதிரி பண்ணலாம். அக்கி ரொட்டின்றது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கர்நாடகா சைடில் ரொம்ப ஸ்பெஷலுங்க. நீங்கள் அதை கூகுள் பண்ணி பார்த்தா உங்களுக்கு ரெசிபி சூப்பராக இருக்கும். நீங்கள் அதை கூட ட்ரை பண்ணி பாருங்கள். சரி, இதெல்லாம் சொல்லிட்டோமே, இதுக்கு என்னங்க சைட் டிஷ் அப்படின்னு கூட நீங்கள் யோசிப்பீங்க. சைட் டிஷ்ஷில் ரொம்ப சிம்பிள் தாங்க. மிளகா பொடி, இட்லி பொடி இருந்தால் போதும், எல்லாமே சூப்பராக சாப்பிட்றலாம். அப்புறமா நான் வெங்காய தக்காளி நம்ம வீட்டில் வச்சுருப்போம், அதை வச்சு தொக்கு மாதிரி பண்ணி நிறைய வச்சுக்கோங்க. அது தோசைக்கு செட் ஆகும், சப்பாத்திக்கு செட் ஆகும், ரைஸ்க்கு மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். அதெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் அந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். பொடி வெரைட்டி நிறைய அரைச்சி வச்சுக்கோங்க. கருவேப்பிலை பொடி, அப்புறம் கொள்ளு பொடி, இட்லி பொடி, எள்ளு பொடி, அந்த மாதிரி ஐட்டம்ஸ் நீங்கள் அரைச்சி வச்சுட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் சைட் டிஷ்ஷாக நம்ம வந்து தயிர், ஊறுகாய், மாங்காய் தொக்கு, புளிக்காய்ச்சல், மிளகாய் பொடி இதெல்லாம் போட்டு தொட்டுக்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா வடம்ஸ், வடகம், அப்பளம் அதெல்லாம் நீங்கள் பொரிச்சும் சாப்பிட்டுக்கலாம், யூஸ் பண்ணியும் நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். உங்களுக்கு எப்படி பிடிக்குமோ அந்த மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிட்டுக்கோங்க. அப்புறம் இட்லிலேயே நிறைய ரெசிபிஸ் நான் போட்டிருக்கேங்க. இட்லி நீங்கள் மிச்சமாயிடுச்சுன்னா அதுலேயும் நிறைய ரெசிபிஸ் பண்ணலாம். இட்லி உப்புமா பண்ணலாம், அப்புறம் குர்குரே இட்லி பண்ணலாம், சில்லி இட்லி பண்ணலாம், சில்லி மஞ்சூரியன் பண்ணலாம். நிறைய ரெசிபிஸ் இருக்குது. ஸோ நீங்கள் அதை கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். குழந்தைங்க லீவில் இருக்கிறதுனால குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி சில ஐட்டம்ஸ் பண்ணுங்கள். குழந்தைங்களுக்கு நூடுல்ஸ், மேகி ரொம்ப பிடிக்கும். ரொம்ப பிளெயினாக நீங்கள் பண்ணி வச்சுக்கலாம். அதே போல் பாஸ்தா கூட உங்களுக்கு மாதிரி பேக்கெட்டில் வருது, நீங்கள் அதுவும் வாங்கி ஸ்டோர் பண்ணிக்கலாம். பிளெயின் பாஸ்தா பண்ணலாம், சீஸ் போட்டு பண்ணலாம். நீங்கள் எக்கு சாப்பிட்ணுன்னா எக்கு போட்டு கூட பண்ணலாம். அது ரொம்ப நல்லாயிருக்கும். சில டைம் பார்த்தீங்கன்னா ஃப்ராசனில் உங்களுக்கு பீஸும் கார்னும் கிடைக்கும். ஸோ அதை கூட நீங்கள் வாங்கி வச்சு இந்த மாதிரி நூடுல்ஸ்லாம் பண்ணும்போது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு இந்த மாதிரி டைமில் நீங்கள் ஃப்ரீஸ் பண்ணுறது தப்பு கிடையாது. அந்த மாதிரி வாங்கி கூட நீங்கள் ஃப்ரீஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் எல்லாருக்கும் பிடிச்ச பிரெட் பட்டர் ஜாம்.
பிரெட் இல்லாமல் நம்மளுக்கு இந்த லாக்டவுன் போகவே போகாதுங்க. பிரெட் நிறைய வாங்கி வச்சுக்கோங்க. அப்பப்போ நம்ம போட்டு சாப்பிட்டுக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். அதில் ஜாமு, சாண்ட்விச் ப்ரெட்டு, அதே போல் உங்களுக்கு என்ன பிடிக்குமோ நீங்கள் அந்த மாதிரி போட்டு அப்ளை பண்ணி சாப்பிடுங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி கார்ன்ஃப்ளெக்ஸ் பண்ணி கொடுக்கலாம். அப்புறம் அவல்லேயே நீங்கள் அதே மாதிரி பால் ஊற்றி கொடுக்கலாம். நீங்கள் அவல் டைப்பில் பார்த்தீங்கன்னா மில்லட்ஸ் டைப்பில் கூட இப்போ வருதுங்க. சோள அவல் அந்த மாதிரிலாம் வருது. நீங்கள் அதை கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். அப்புறம் குழந்தைங்களுக்கு பேன் கேக் மாதிரி குட்டி குட்டியாக ஊற்றி கொடுத்தா கூட ரொம்ப பிடிக்கும். நீங்கள் அந்த மாதிரி கூட ட்ரை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒப்போட் சொல்லுவாங்க பாருங்க, போலி. அது நீங்கள் நார்மலாக பருப்பு போலி கூட பண்ணலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் அதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸ்நாக்ஸ் வெரைட்டிஸில் பார்த்தீங்கன்னா நீங்கள் பஜ்ஜி பண்ணி கொடுக்கலாம். அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஆனியன் பஜ்ஜி போட்டு கொடுக்கலாம். அப்புறம் ஆனியன் ரிங்ஸ் மாதிரி ரவுண்டாக ரிங்ஸ் மாதிரி கட் பண்ணி பஜ்ஜி மாதிரி போட்டு கொடுக்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா பிரெட் பஜ்ஜி பண்ணி கொடுக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். குட்டி குட்டியாக நீங்கள் போண்டா மாதிரி கூட போட்டு கொடுக்கலாம். ஜஸ்ட் நீங்கள் வெங்காயம் கொத்தமல்லி எல்லாம் போட்டாலே போதும். அப்புறம் ஸ்நாக்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா நீங்கள் அரிசி மாவுலேயே முறுக்கு வெரைட்டிஸ் நிறைய பண்ணலாங்க. அரிசி முறுக்கு, ராகி முறுக்கு, மில்லட்ஸ் முறுக்குன்ட்டு நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. நீங்கள் அது பண்ணி கொடுக்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா குட்டி குட்டியாக வெங்காயத்தை கட் பண்ணி நீங்கள் பக்கோடா மாதிரி போட்டு கொடுக்கலாம். ரொம்ப பிடிக்கும் குழந்தைங்களுக்கு. முறுக்கு வெரைட்டிஸில் இது மட்டும் இல்லைங்க, அச்சு முறுக்கு பண்ணலாம். அப்புறமா நீங்கள் சேவ் வெரைட்டிஸ் நிறைய பண்ணலாம். குட்டி குட்டியாக குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. சமோசா பார்த்தீங்கன்னா நீங்கள் உருளைக்கிழங்கு வச்சு தான் பண்ணணும்னு அவசியம் கிடையாதுங்க. நார்மலாக நீங்கள் ஆனியனை கட் பண்ணி கூட குட்டி குட்டியாக சமோசா பண்ணி கொடுக்கலாங்க. குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. பெரியவங்க கூட ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. அப்புறம் ஸ்நாக்ஸில் நிறைய பேருக்கு ஸ்வீட் வெரைட்டிஸில் பாயசம் ரொம்ப பிடிக்குங்க. பாயாசம் ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். பால் இருந்தால் போதும். நீங்கள் அதான் பேசிக்கான பொருள். அதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் சேமியா பாயசம் பண்ணலாம், ஜவ்வரிசி பாயசம் பண்ணலாம், அப்புறம் அவல் பாயசம் பண்ணலாம். அப்புறம் சில பேருக்கு வந்து பருப்பு பாயசம் பிடிக்கும், நீங்கள் அது பண்ணலாம். உங்களுக்கு என்ன வெரைட்டிஸ் தெரியுமோ அதை நீங்கள் ஈஸியாக செய்யலாம். அதுக்கு காய்கறிலாம் எதுவுமே தேவையில்லைங்க. அப்புறம் பாயசம் போலவே நீங்கள் ஸ்வீட் பொங்கல் பண்ணலாம், சக்கரை பொங்கல், அதே நீங்கள் கற்கண்டு வச்சு பண்ணலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா ரவா கேசரி பண்ணலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் முழுக்க முழுக்க வெஜ் தான் நான் பேசிக்காக சொல்லியிருக்கேன். ஏன்னா நான்வெஜ்ஜில் பார்த்தீங்கன்னா முட்டை, சிக்கன், மட்டன் எல்லாம் ஈஸியான பொருட்கள் தான். அதை நம்ம வெங்காய தக்காளி மட்டும் சேர்த்து பண்ண போகிறோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா வெஜிடேரியன்ஸ்க்கும் யூஸ் ஆகிறதுக்காக தான் முக்கியமாக போட்டிருக்கேன். நான்வெஜ் ஐட்டம்ஸ் நிறைய பேருக்கு உங்களுக்கு தெரியும், முட்டை, சிக்கன் நிறைய பண்ணலாம். பட் வெஜ்ஜில் சில ஐட்டம்ஸ் தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். இன்னும் சில பிரேக்ஃபாஸ்ட்டும் இல்லை டின்னர் ரெசிபி பார்த்தீங்கன்னா கொலா புட்டு பண்ணலாம். புட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். அது ட்ரை பண்ணுங்கள். கொண்டக்கடலை கிரேவியோடு பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு ஐட்டம் பார்த்தீங்கன்னா புட்டு வந்து நீங்கள் அந்த குழா புட்டு மாதிரி இல்லைனா கூட நார்மலாக இட்லி குக்கரில் கூட குக் பண்ணி எடுத்துக்கலாம். அதே போல் உப்புமா கொழுக்கட்டை இருக்குங்க. கொழுக்கட்டையிலேயே அது ஒரு வெரைட்டி. அரிசி கொழுக்கட்டையும் பண்ணலாம், இல்லை தாளித்து அந்த மாதிரி கூட கொழுக்கட்டை பண்ணலாம், ஸ்வீட் கொழுக்கட்டை பண்ணலாம், மோதகம் மாதிரி பண்ணலாம். இதில் சும்மா ஸ்நாக்ஸ் மாதிரியும் நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட் மாதிரி செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். அடுத்த ஐட்டம் பார்த்தீங்கன்னா கூழ் வகைகள். மில்லட்ஸில் பேசிக்கான விஷயம் இந்த ராகி கூழ், கம்பங்கூழ், அப்புறம் மோர் கூழ், இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் நிறைய இருக்குது. கூழ் நிறைய குடிங்க. இந்த கிளைமேட்டுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அதே போல் களி மாதிரி கூட பண்ணுவாங்கள்ல, உருண்டையாக, அதை கூட நீங்கள் சாப்பிடலாம். லஞ்சுக்கு சூப்பராக இருக்கும். ஒரு நார்மலாக நீங்கள் வெந்தய குழம்போ இல்லை நீங்கள் இந்த காரக்குழம்பு தான் வச்சுட்டு தொட்டு சாப்பிடுங்க. சூப்பராக இருக்கும். தோசையில் இன்னொரு ஐட்டம் நான் மிஸ் பண்ணிட்டேங்க. பெசரிட்டுன்னு சொல்லுவாங்க, ஆந்திரா ஸ்டைல் தோசை. அது ரொம்ப நல்லா இருக்குங்க. அதில் எப்படின்னா பச்சைப்பயிறு இருக்குது பாருங்கள், அதில் செய்வாங்க. அதுக்குள்ளே வந்து இந்த உப்புமா இருக்குது பாருங்கள், அதுக்குள்ளே ஸ்டஃப் பண்ணி அந்த ஊரில் கொடுப்பாங்க. டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் அந்த மாதிரி ட்ரை பண்ணியும் பாருங்கள். இப்போ நெக்ஸ்ட் இன்னொரு சில ஐடியாஸ் உங்களுக்கு நான் கொடுக்குறேன். இப்போ நம்ம குக்கிங் பண்ணுறோம் வச்சுக்கோங்களேன், ஒரு பேசிக்கான ரெசிபி இல்லாமல் இதெல்லாம் பண்ண மாட்டோம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் புளி காய்ச்சல் எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா அது வந்து கலந்த சாதம் பண்ணிக்கலாம். ரைஸ் வெரைட்டிஸ் நிறைய பண்ணலாம். அப்புறம் புளி அவல் பண்ணலாம், புளி சேவை பண்ணலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். அது ரொம்ப ஈஸி தான். அதே அப்புறம் குழம்பு, ரசம், அதுக்கெல்லாம் உங்களுக்கு புளி காய்ச்சல் பெஸ்ட். அதை மாதிரி நீங்கள் செஞ்சு வச்சுக்கோங்க ஃப்ரிட்ஜில். அப்புறமா இட்லி தோசை பேட்டர். இட்லி தோசை பேட்டரில் நான் மிஸ் பண்ண விஷயம் குழி பணியாரம்னு நினைக்கிறேன். குழி பணியாரம் எல்லாருக்கும் பிடிக்கும். அப்புறம் அப்பம், அந்த மாதிரி வெரைட்டிஸும் ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் அதெல்லாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்கும். ஸோ அதில் வந்து இட்லி, தோசை, குழி பணியாரம், உத்தாப்பம், அந்த மாதிரி உங்களுக்கு என்னென்ன பிடிக்குமோ நீங்கள் அந்த மாதிரி ஆட் பண்ணி பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டும் நான் மிஸ் பண்ணிட்டேன். அது என்னென்னா இடியாப்பம். இடியாப்பம் ரொம்ப நல்லா இருக்குங்க. லைட் வெயிட்டான ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். குழந்தைங்க வந்து பெரியவங்க வரைக்கும் சாப்பிடுவாங்க. இடியாப்பமே உங்களுக்கு ராகி இடியாப்பம், மில்லட்ஸ் இடியாப்பம் மாவுலாம் உங்களுக்கு பேக்கெட்டில் கிடைக்குது. அதை கூட நீங்கள் வாங்கி ஸ்டாக் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த ஐட்டம் பார்த்தீங்கன்னா பாயில்ட் ரைஸ் பேட்டர். அந்த மாதிரி நீங்கள் சாப்பாடை வேக வச்சு ஒரு பேட்டர் ரெடி பண்ணி வச்சுன்னா நீர் தோசை பண்ணலாம்,
சேவை பண்ணலாம். இடியாப்பம் அந்த மாதிரி சொன்ன பாருங்க, அந்த மாதிரி பண்ணலாம். அப்புறம் அதில் நீங்கள் தயிர் போட்டிங்கன்னா, நல்லா புளிச்ச தயிராக போட்டிங்கன்னா மோர் களி பண்ணலாம். அதுக்கப்புறமா அம்மினி கொழுக்கட்டை சொல்லுவாங்க. குட்டி குட்டி பால்ஸாக நீங்கள் நார்மலாக இந்த மாவை குட்டி குட்டி பால்ஸாக பண்ணி பிடி கொழுக்கட்டை, அம்மினி கொழுக்கட்டை அந்த மாதிரி நீங்கள் செஞ்சிங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இது ஸ்நாக்ஸு, பிரேக்ஃபாஸ்ட், டின்னர் என்ன வேணால் நம்ம செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். அப்புறம் யூஷுவலான ரொம்ப ஈஸியான ஸ்ப்ரவுட்டட் சாலட்ஸ் நீங்கள் சாப்பிடலாம். என்னை பொறுத்த வரைக்கும் எல்லா விதமான பருப்பு, அரிசி இதெல்லாம் ஸ்டாக் பண்ணி வச்சுருப்பீங்க. பருப்பு வகைகளில் இந்த மாதிரி நீங்கள் முளை கட்டி நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லது. முளை கட்டி நீங்கள் ஸ்ப்ரவுட்டட் சாலடாக பண்ணி சாப்பிடுங்க. ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட. இப்போ சொன்ன ஒவ்வொரு ஐடியாஸையும் நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க, இல்லை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க, இது ஒரு நோட் எடுத்து நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்ப ஈஸியாக இருக்கும். கிச்சனுக்கு போயிட்டு என்ன செய்யலான்ட்டு யோசிக்கவே தேவையில்லை. காய்கறி இல்லைனாலும் பரவாயில்ல, ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஓரளவுக்கு ரெசிபீஸ் கவர் பண்ணிட்டுங்க. உங்களுக்கு ஏதாவது இதே மாதிரி ரெசிபீஸ் தெரியும்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். நிறைய பேருக்கு யூஸ் ஆகும். இந்த சொன்ன ரெசிபீஸில் பேசிக்கான காய்கறி பார்த்தீங்கன்னா வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டு, அப்புறம் பச்சை மிளகாய், கொத்தமல்லி, கருவேப்பிலை உங்களுக்கு தேவைப்பட்டால் போட்டுக்கலாம். அப்புறம் லெமன், தேங்காய், இதை சட்னிக்கு அந்த மாதிரி ஐட்டம்ஸ்க்கு தான். பேசிக்காக நம்ம வாங்கி வைக்கிற ஸ்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா புளி வாங்கி வச்சுக்கோங்க, அரிசி, இந்த மாதிரி அவல், கோதுமை மாவு, மில்லட்ஸில் நிறைய ரெசிபீஸ் சொல்லியிருந்த பாருங்கள். மில்லட்ஸ்லாம் உங்களுக்கு தேவைப்பட்ட வாங்கி வச்சுக்கோங்க. அதுபோல் ஒவ்வொரு ஐட்டமும் நீங்கள் நோட் பண்ணி வாங்கி வச்சுக்கோங்க. நிறைய ஸ்டாக் பண்ண தேவையில்லை. உங்களுக்கு தேவையானது மட்டும் வாங்கி நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக செய்யலாம். காய்கறி இல்லாமல் சூப்பராக பண்ணலாம். சரி, இப்போ நம்ம ரெசிபீஸ் எல்லாம் உங்களுக்கு ஓரளவுக்கு கவர் பண்ணி காமிச்சிட்டேன். இப்போ இன்னைக்கான ஆக்டிவிட்டி என்னன்ட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா லாக்டவுனோட 9th டே. இன்றைக்கி நம்ம என்ன பண்ணலாம்? குழந்தைங்களுக்கான ஆக்டிவிட்டி. பேரண்ட்ஸ் நம்ம குழந்தைங்க கூட சேர்ந்து பண்ணுற ஆக்டிவிட்டி தாங்க, கார்டனிங் தான். குழந்தைங்களுக்கு விவசாயம், அக்ரிகல்ச்சர் பற்றி முக்கியத்துவத்தை நம்ம சொல்லிக் கொடுத்தே ஆகணுங்க. ஸோ நம்மளுக்கு சாப்பாடு எப்படி வருதுன்னு உங்களுக்கு முதல்ல சொல்லிக் கொடுங்க. அப்புறமா அது எப்படி நம்ம விதைச்சா எப்படி செடியாக வரும், மரமாக வளரும்ன்ட்டு உங்களுக்கு ஐடியாஸ் நிறைய காமிங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எந்த கடைகளும் இருக்காது. ஸோ நம்ம கடையில் போயிட்டு செடியோ இல்லை எந்த விதமான பொருளும் வாங்கி வைக்க முடியாது, விதை எதுவுமே கிடைக்காது. அதில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா வீட்லேயே உங்களுக்கு பேசிக்காக வெந்தயம், அப்புறம் கொத்தமல்லி விதை வச்சுருப்பீங்க. அதில் பார்த்தீங்கன்னா நம்ம வெந்தயக்கீரையும் அப்புறமா கொத்தமல்லி கீரை தான் நம்ம பண்ண போகிறோம். ஏன்னா குழந்தைங்களுக்கு ஒரு பெரிய மரம் வரைக்கும் வெயிட் பண்ண மாட்டாங்க. குட்டி குட்டி கீரையாக இருந்தால் ஈஸியாக அதை பார்த்து ரொம்ப ஹாப்பினஸ் ஆவாங்க. பிகாஸ் நாளைக்கே ஓரளவுக்கு க்ரோத் அது கொடுத்துரும். அதனால அந்த விதைகளை குழந்தைங்க கூடவே வச்சு அந்த மண்ணோடு சேர்த்து விதைச்சி குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. தினமும் தண்ணி ஊற்றணும், வெயிலில் வைக்கணும், அப்படிலாம் பேசிக்காக எப்படி ஒரு செடி வளரும்ன்ட்டு சொல்லிக் கொடுங்க. அவ்வளோ ஆசையாக எக்ஸைட்மெண்ட்டோட பார்ப்பாங்க பாருங்கள். நாளைக்கு எப்படி இருக்குது, நாளைக்கு எப்படி வளருதுன்னு பார்த்துட்டே இருப்பாங்க. அவங்களும் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ண மாதிரி இருக்கும். கண்டிப்பாக இந்த ஆக்டிவிட்டி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நிறைய கிட்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பேரண்ட்ஸ்க்கும் அவ்வளோ ஒரு ஹாப்பினஸ்ஸாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருக்கவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் உங்கள் ஃபீட்பேக் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதே போல் இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ. பை பை ஃப்ரெண்ட்ஸ்.